بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னையில் வர்தா புயல் ஏற்படுத்திய சோகம், பல்லாயிரக்கணக்கான மரங்கள் இந்த வர்தா புயலின் காரணத்தினால் வேரோடு சாய்க்கப்பட்டன. இதனுடைய பாதிப்பை சென்னை நகர மக்கள் முழுவதுமாக உணர்ந்தார்கள். அந்த புயல் ஓய்ந்த அடுத்த நிமிடம் சென்னையிலே நாம் தெருக்களிலே செல்கிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு காட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அன்றைக்கு எல்லோருக்குமே இருந்தது. சாலையோரம் இருந்த மரங்கள், தெருக்களின் ஓரங்களிலே இருந்த மரங்கள் அனைத்துமே இருபுறமும் சாய்ந்து அந்த வழிகளை மறைத்து கிடக்கக்கூடிய அந்த சூழலிலே அந்த மரங்களை கடந்து செல்கிற பொழுது ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு எண்ணம் தான் எல்லோருக்குமே இருந்தது. அந்த அளவிற்கு கடுமையாக சென்னையிலே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அந்த வர்தா புயல் சாய்த்து சென்றது. இந்த பாதிப்பு இன்றைக்கும் பலருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில இன்றைக்கு வாகனங்களிலே செல்லக்கூடியவர்கள் டெய்லி செல்லக்கூடிய அந்த பாதைகளில இருபுறமும் மரங்கள் இருந்து நிழல்களில அவர்கள் வாகனங்களை ஓட்டி சென்றவர்கள் எல்லாம் அந்த மரங்கள் இன்றைக்கு உளுந்த பிறகு வெறிச்சோடி அந்த வீதிகள் இருப்பதை அவர்கள் ஏதோ ஒரு புதுமையாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வர்தா புயலின் காரணத்தினாலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மரங்களுடைய பயன்களை உணர்ந்து சென்னையில சுமார் 1 லட்சம் மரங்களே நடக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக இன்றைய தினம் சென்னையில் 7 மாவட்டங்களிலே மரங்களை நடக்கூடிய பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பணியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, மரங்கள் என்பது மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. மரத்தினால் மனிதனுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இன்றைக்கு கிடைக்கிறது. ஆனால் மனிதர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை. மரம் என்னென்னலாம் செய்து இன்னைக்கு மனிதன் உயிரோட இருக்கணும்னு சொன்னா அதுக்கு அவசியமாக இருப்பது காற்று. ஆக்சிஜனை ஒரு மனுஷன் உட்கொண்டு அவன் கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றுகிறான். இந்த ஆக்சிஜன் நமக்கு எப்படி கிடைக்கிறது? மரம் என்பது நாம் வெளியேற்றக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடுகளை எல்லாம் அது ஆக்சிஜனாக மாற்றி தருகிறது. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மரங்கள் இன்றைக்கு சென்னையில விழுந்திருக்கிறது காரணத்தினால பல நன்மைகளை மனிதர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள். விழுந்தது மரம் தான், ஆனால் மரத்தினால் கிடைக்கக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயன்களை இன்றைக்கு மனிதர்கள் இழந்திருக்கிறார்கள். மனிதனுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற காரணத்தினால் இந்த மரத்தை நடக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்து இன்றைக்கு செய்கிறது. எப்படிப்பட்ட பயனை தருகிறது? ஒரு மனுஷன் 10 லிட்டர் ஆக்சிஜனை போய் இன்னைக்கு வெளியில போய் வாங்குறதா இருந்தால் 7500 ரூபா ஒரு மனுஷன் கொடுத்துதான் அந்த ஆக்சிஜனை வாங்க வேண்டும். ஆனா மரம் என்ன பண்ணுது என்று சொன்னால், ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜனை மரம் உற்பத்தி செய்து மனிதனுக்கு கொடுக்குதான். அப்ப எந்த அளவிற்கு ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுக்குது பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதர்களுடைய செயலின் காரணத்தினால் காற்று மாசுபடுகிறது. ஒரு பண்டிகை காலம் வந்தாக்கா, தீபாவளி வந்தா பட்டாசு வெடிக்கிறாங்க, அதனால எவ்வளவு பெரிய காற்று மாசு ஏற்படுகிறது. அதே மாதிரி பொங்கல் போன்ற பண்டிகைகள் ஏற்பட்டால் அதுல ஒரு போகி என்று சொல்லி ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அதுல எல்லாத்தையும் பழைய பொருள்லாம் போட்டு தீமுட்டு கொளுத்துவாங்க. அது காற்றை மாசுபடுத்துகிறதா இல்லையா? இந்த மாசுபடுத்தக்கூடிய இந்த காற்றுகளை எல்லாம் ஆக்சிஜனாக திருப்பி தருவது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மரங்கள் தான் இருக்கிறது. அதே மாதிரி மரம் என்ன செய்கிறது? மரம் ஒரு மனுஷனுக்கு தேவையான நம்ம இன்னைக்கு கட்டில் இருக்குதே, அது மரம் கொடுத்தது தான். நம்ம குழந்தைகளாக இருக்கிறப்ப அந்த நடைவண்டி இருக்கிறது, அது மரத்தில் செய்யப்படுகிறது தான். நம்ம குழந்தைகளாக இருக்கிறப்ப தொட்டில் இருக்கிறதே, அதுவும் மரம் கொடுத்தது தான். நம்முடைய வீட்டில் இருக்கிற நில, ஜன்னல், கதவு, இது போன்ற எல்லா விதமான பர்னிச்சர் பொருட்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் மனிதன் யூஸ் பண்ணக்கூடிய 90% பொருட்கள் மரத்தில் இருந்து கிடைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு எழுதக்கூடிய பேப்பர் எல்லாம் மரத்திலிருந்து உற்பத்தி செய்யக்கூடியதுதான். இப்படி மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான பயன்களையும்
மரங்கள் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தை ஒரு மனிதன் இன்றைக்கு உணராமல் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப மரம் என்பது மனித சமுதாயத்திற்கு ஒரு அவசியமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, வெயில போறவங்களுக்கு நல்லது தர்றது எது? மரம் தான். அதே மாதிரி பணம், காய்கனிகளை தரக்கூடியது மரம் இருக்கிறது. பறவைகள் அந்த மரத்தில் வீடுகள் அமைத்துக் கொள்வதற்கு பயன் தருகிறது. அந்த பறவைகள் அந்த பழத்தை உண்டு அது உயிர் வாழ்கிறது. இப்படி பல்வேறு விதமான பயன்களை மரங்கள் தருகின்றன. அந்த மரங்கள் இன்றைக்கு வேரோடு சாய்க்கப்பட்டிருந்தாலும் அந்த மரங்களை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்து இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கு. இதை நம்ம ஏன் செய்யறோம்? பெருமைக்கு செய்யறோமா? புகழடைய வேண்டும் என்று செய்யறோமா? கண்டிப்பாக கிடையாது. என்ன, இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, சமூகத்தில் அரசியல் கட்சிகள் இருக்கிறதா இல்லையா? இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களிடத்தில் என்ன சொல்கிறாங்க? மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருப்பவர்கள் கூட மக்களுக்கு சேவையாற்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா அரசாங்கத்திட்ட விருது வாங்குறதுக்கும் அரசுடைய சலுகை பெறுவதற்கு தான் தன்னார்வ நிறுவனங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனா சொல்லிக்கிறது என்ன? மக்களுக்கு சேவையாற்றோம்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு சேவையாற்றுறது தானே. அப்படி களத்தில் நின்னீங்களா நீங்க? சுனாமி போன்ற அந்த பாதிப்புகள் ஏற்படுகிற பொழுது, பேரிடர்கள் ஏற்படுகிற பொழுது எந்த அரசியல் கட்சிகள் அந்த தருணத்தில் மக்கள் சேவையாற்றினார்கள், மக்களுடைய பணியாற்றி இருக்கிறார்கள்? எந்த தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அந்த நேரத்தில் களத்தில் நின்று பணியாற்றி இருப்பார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, கரண்ட்ல ஒரு பேரிடர் ஏற்பட்டால் அடுத்த வினாடி அந்த களத்திலே நின்று பல களப்பணியாற்றி இருக்கிறோம். சுனாமி வந்தப்ப அங்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த சுனாமியுடைய பேரலையில தமிழகத்தில் உயிரிழந்தார்களே, அவர்களுடைய உடல்கள் மண்ணில் பாதியாக புதைந்து கிடக்கிற பொழுது, பல நாட்களாக மண்ணில வெளியே தெரியக்கூடிய வகையில் அவர்களுடைய உடல் புதைந்து கிடக்கிற பொழுது அந்த உடல்களை எல்லாம் தேடி அதை அடக்கம் செய்வதற்கான வேலைகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொண்டர்கள் ஈடுபட்டார்களா இல்லையா? எப்படிப்பட்ட நிலை? பல நாட்கள் ஆகி உடல்கள் அழுகி போய் பக்கத்திலே வர முடியாம தொடுவதற்கு கூச்சப்பட்டார்கள் பலரும். நம்ம தொட்டா நமக்கு நோய் வந்துருமா நினைச்சான். அந்த நிலையில அந்த உடல்களை எல்லாம் மனித சேவையை பார்த்து மனிதநேய மக்களுக்கு சொல்லக்கூடிய விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் அதையெல்லாம் கொண்டுட்டு வந்து அதை சேகரித்து அதை அடக்கம் செய்தார்களா இல்லையா? இதெல்லாம் நாங்க பெருமைக்கு செஞ்சோமா? ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக செஞ்சோம்? கிடையாது. இந்த அமைப்பு அப்படி கிடையாது. அதே மாதிரி என்ன, கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் சென்னையில, அப்ப சென்னையில வெள்ளம் ஏற்படுகிற பொழுது இந்த தொண்டர்கள் இப்படி களத்தில் பணியாற்றினார்கள். கழுத்தளவு தண்ணீர நீந்தி சென்று தன்னுடைய உயிரையும் அவர்கள் பயணம் வைத்து பணயம் வைத்து அந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்தார்களா இல்லையா? படகு மூலமாக மீட்டு வந்தார்களா இல்லையா? அப்படி வீடு இருந்து இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து சமைத்து உணவு கொடுத்தார்களா இல்லையா? தங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்தார்களா இல்லையா? உடைமைகள் இல்லாதவர்களுக்கு உடையளித்தார்களா இல்லையா? நிவாரணமாக பணம் கொடுத்தார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மனித சேவையை அவர்கள் ஆற்றினார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் வெள்ளங்கள் எல்லாம் வடிந்த பிறகு எல்லா விதமான குப்பைகளும் சேர்ந்து அந்த ஏரியாவே ஒரு சாக்கடை மயமாக இருக்கிற அந்த நேரத்தில், சாக்கடையில கை வைப்பதற்கு ஒவ்வொருவரும் கூச்சப்பட்ட அந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொண்டர்கள் அந்த சாக்கடையில மலம் கலந்த அந்த சாக்கடையில அசுத்தம் நிறைந்த அந்த சாக்கடையில மக்கள் அங்க வாழ்வதற்கான இருப்பிடத்தை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்தார்களா இல்லையா? அப்புறப்படுத்தினார்களா இல்லையா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொண்டர்கள் அப்புறப்படுத்தின பிறகுதான் மற்ற அரசியல்வாதிகள் வந்து நின்றாங்க. ஆனா எல்லாரும் மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க கட்சி நடத்துறதெல்லாம் மக்கள் சேவைக்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் சேவை செய்தார்களா? கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்திலேயும் தேர்தலில் போட்டியிடாது. ஆனால் மனிதநேயத்தோடு களப்பணிகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு மரம் நட்டோம். அது மட்டுமல்ல, தேர்தலில் இன்னைக்கு யாருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்கிற கருத்தும் கூட சொல்ல மாட்டோம் என்ற அளவுக்கு இந்த அமைப்பினர் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதநேயத்தை மட்டும்தான் இவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பா எதுக்கு வருது? அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. என்ன சொல்லி தந்திருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது அந்த தர்மத்திலே நிலையான தர்மத்தையும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நிலையான தர்மம் என்று சொன்னால் மரம் என்பது ஒரு நிலையான தர்மத்தை நமக்கு பெற்றுத் தரும். ஏன்? அந்த மரம் இருக்கிற வரைக்கும் நிழல் தரும்.
அந்த மரம் ஆக்சிஜனை தரும். அந்த மரம் இருக்கிறதுனால காற்று குளிராகி அது மேகத்தில் இருந்து மழை பொழிவிப்பதற்கு உதவும். பறவைகள் கூடுகள் அமைத்துக் கொள்வதற்கு உதவும். அந்த பறவைகளுக்கு உணவு தரும். இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை மரத்தின் மூலம் நாம் கிடைக்கிறது என்கிற காரணத்தினால இது இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற நன்மையான காரியமாச்சே, இதை நம்ம செய்யணுமே என்று சொல்லி இந்த அமைப்பு ஒரு திட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருதா புயல் அன்றைக்கு சென்னையில வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அந்த தருணத்தில் களத்திலே இறங்கி அந்த மரங்களை, சாய்ந்து கடந்த மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி மக்கள் செல்வதற்கான பாதை அமைத்து கொடுத்தார்கள். அதோட எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு அவங்க இல்ல. அதை தாண்டி இன்றைக்கு அந்த இழந்த மரங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கட்டமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த மரங்களை நடக்கூடிய வேலையை 1,00,000 மரம் நடக்கூடிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்து முதல் கட்டமாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே மரங்களை நடுகிறார்கள். இது அனைத்துமே இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த மனித சேவை ஆற்ற வேண்டும். அது அப்படி ஆற்றினால் உங்களுக்கு அது நன்மை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுதல் என்பதுதான் என்று சொல்லி எங்களுடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த கடமையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய தொண்டர்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லி இன்றைய தகவலை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.